வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். சூர்யா விஜய் சேதுபதி அவர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் பீனிக்ஸ் படத்தின் திரைவிமர்சனம். இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்துல தந்தையின் பேரை காப்பாத்தினாரா இல்லையா? வீடியோ மறக்க முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. அதாவது நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா விஜய் சேதுபதி அவர் முதல் முறையா இந்த திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்காரு. அவரோட வயசு ஒரு 17 தான் இருக்கும். 17-18 வயசுக்குள்ள தான் இந்த இருக்கும். இந்த திரைப்படத்தில் ஒரு முதல் முறையா அவர் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் அதாவது அவர் என்னது கேட்குறீங்க போது கதை என்னப்பா கேட்குறீங்களா? ரைட். படத்தோட கதைன்னு சொன்னா அப்படி ஒன்றும் சொல்லுமணியெல்லாம் ஒன்றுலாம் கதைலாம் பெருசாலாம் பிண்டப்படலாம் கதை இல்லைங்க. சாதாரண வழக்கம் போல கதை. ஓப்பனிங் சீன்லயே எம்எல்ஏ 36 வெட்டு வெட்டுறாரு. அந்த 36 வெட்டு வெட்டுறதுல ஒரு 17-18 வயசு பையன் 36 வெட்டு வெட்டுற ஒன்னா அந்த ஏரியாவே பரபரப்பா பேசுது. அந்த எம்எல்ஏ அவர் எதுக்கு வெட்டினாரு, ஏன் வெட்டினாரு, எம்எல்ஏக்கு இவருக்கும் என்ன பகை, எதனால இவருன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தோட முழு கதையே இதுதான். ஆனா இவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. ஆனா இவர் இது பண்ண முடியாது. ஏன்னா இவருக்கு 18 வயசு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 18 வயசு அவர் கன்ஃபார்ம் ஆவா தொட்டு இவரை தூக்கி இதுல போடுறாங்க அரெஸ்ட் பண்ணி. இவரோட வயசு உள்ள ஆளுங்க, அதாவது இந்த 18, 19, 20, 21 வயசு பசங்களுக்கு உள்ள ரவுடியை ரவுடி சென்ஸ்ல ரொம்ப இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. சில பேர் பயப்படுற மாதிரி கூட காட்டியிருக்காங்க. ஏன்னா ஜெயிலெல்லாம் இப்படிலாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரவுடி சத்தை அதாவது எம்எல்ஏ கொண்டு இருக்காரு. எம்எல்ஏ கொண்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்க? சும்மா இருப்பாங்களா? அதனால என்ன பண்றாங்க, எம்எல்ஏ கொண்டவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு எம்எல்ஏவோட ஒய்ஃப் அதாவது வரலட்சுமி சரத்குமார் என்ன பண்றாங்க, அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, ஜெயில கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில போறாங்க ஜெயிலுக்குள்ள, ஆளை வச்சு எவ்வளோ உள்ள வச்சு அமுச்சு பாக்குறாங்க. இவன் சாதாரணமா இடம் போட்டாங்க இந்த பையனை. ஆனா இந்த பையன் யாராலுமே கொல்ல முடியல. அப்படி அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு சும்மா இடி மாதிரி ஒழுகு அடி. ஏன்னா இந்த திரைப்படத்துல முதல் திரைப்படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு இந்த தம்பி ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. சூர்யா விஜய் சேதுபதி தந்தையின் பேரை காப்பாத்தினாரா இல்லையான்னு கேட்டாருன்னா கண்டிப்பா காப்பாத்திருக்காரு. ஏன்னா முதல் திரைப்படத்திலேயே ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுவும் ஃபைட்டுலாம் இடி மாதிரி விழுது. கத்தியோட வெட்டுலாம் சும்மா நச்சுன்னு விழுது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே நிறைய இருக்கு. அதாவது இந்த படத்தில் என்ன சொல்றோம்னா, அவருக்கு அந்த அளவுக்கு ஆக்ஷன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனா முகத்துல தான் ரியாக்ஷன் ஃபுல்லா. ஆனா எந்த சூழ்நிலையும் இவருக்கு அதிகமா டைலாக்ஸ் கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, விஜய் சேதுபதி மாதிரியே ஆக்ஷன் பண்ணாரா, அப்பா மாதிரியே பையன் நடிச்சாரா கேட்டாங்கன்னா அவரு பாணி நடிச்சிருக்காரு. ஏன்னா முதல் திரைப்படமாக தொட்டு டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். ஸோ விஜய் சேதுபதி மாதிரியே நடிச்சாரா கேட்டாங்கன்னா அதுக்கு இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இன்னும் ஒரு 3-4 படம் நடிச்சாருன்னா கண்டிப்பா தந்தையோட பாணியை கண்டிப்பா கொண்டு வருவாரு. இதுதானே ஃபர்ஸ்ட் திரைப்படம். இந்த திரைப்படம் நல்லா வசூலாகி நல்லா ஓடினதுக்கு அப்புறம் தான் அடுத்த திரைப்படத்தை பத்தி பேசணும். கண்டிப்பா அவரு தந்தையின் பேரை காப்பாற்றுற மாதிரி ஒரு நல்ல ரவுண்டு கண்டிப்பா வருவார். விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா விஜய் சேதுபதி ஒரு நல்ல திரைப்படம் அடுத்தடுத்து கண்டிப்பா நடிப்பார். ஏன்னா இந்த திரைப்படத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது தான் எடுத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா பாக்ஸிங். ஏன்னா இது ஒரு பாக்ஸிங் சம்மந்தப்பட்டது. ஸோ ஸ்போர்ட்ஸை விரும்புறவங்க எல்லாமே லைக் பண்ணி பார்ப்பாங்க இந்த திரைப்படத்தை. ஸ்போர்ட்ஸை விரும்புகிறோன்னு சொன்னோன்னா நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டீங்க, ஃபுட்பாலோ மேட்சோ ஹாக்கியோ டென்னிஸோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஓகேங்களா? இது ஸ்போர்ட்ஸ்னா ஐ திங்க் பாக்ஸிங் சம்மந்தப்பட்டது. ஏரியாவில் ஒரு பாக்ஸிங் இது நடக்குது. எம்எல்ஏவோட மகன் மட்டும்தான் ஜெயிக்கணும், அடுத்தவங்க ஜெயிக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் என்றைக்குமே கிங்காக இருக்கணும், என் பையன் தான் எனக்கு கிங் ஆகணும், மற்றவங்க அடிதான் வாங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்றவர் தான் எம்எல்ஏ. இதுக்கப்புறம் இதுல கதாநாயகனோட அதாவது சூர்யா விஜய் சேதுபதியோட அண்ணன், அதாவது
நம்ம காக்கா போட்ட விக்னேஷ் வந்து ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிரதர் கேரக்டர் செகண்ட் ஹாஃப் தான் வராரு. அதே மாதிரி நம்ம சூர்யா விஜய் சேதுபதிக்கும் செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவலாக டைலாக்ஸ். அதாவது டைலாக்ஸ் ரொம்ப அதிகமான டைலாக்ஸ் தான் இல்லை, கம்மியான டைலாக்ஸு, ரியாக்ஷன்ஸ் அதிகம், ஃபைட் அதிகம். இந்த படத்தில் வந்து ஒரு பெட்ரோலிங் சீனிங் ஒன்று வரும். அதாவது இவங்க எல்லாம் அடுத்த ரவுடி பசங்கள்லாம் உள்ளே போகிற சமயத்தில் அவங்க கூட இருக்கிற ஜெயிலில் இருக்கவங்க இவரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெட்ரோல் சீன் வந்து அந்த ஒரு கதவை திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வாயில் வந்து அந்த பெட்ரோலை வச்சுக்கிட்டு அந்த தீ இதில் அப்படியே ஊதுவான் பாருங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட்டையும் ரொம்ப ஆக்ஷன்ஸ் படத்தை வந்து ரவுடி சென்ஸை அதிகமாக விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸு பார்ப்பாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற வந்து ஜென்ரேஷன் வந்து மாறி இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து ரத்தம் தெளிக்கிற படம் தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி மாறி போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது எல்லாமே. அதனால் என்னென்னா நம்மளுக்கு ஏதோ அதிகமாக மாறிடணும். இப்போ காமெடி படமா ஃபேமிலி கதையாக போய் பார்க்குறாங்கன்னா அது ஏதோ சில படம் பார்க்குறாங்க. ஆனால் ரத்தம் தெளிக்கிற மாதிரி படம்னா ஃபஸ்ட்டு போய் உட்காடுறாங்க. அதான் மெயின். இப்போ ஓகேங்களா, நான் வந்து அதை மாதிரி விரும்பும்போது இந்த படத்தில் வந்து ரொம்ப எல்லா அம்சமும் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டு இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. அதாவது லவ் சீன், ரொமான்டிக்கு அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது கதாநாயகனுக்கு இல்லை, கதாநாயகனோட அண்ணனுக்கும் காக்கா மூட்டை விக்னேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் கதாநாயகிக்கும்னா கொஞ்சம் லைட்டாக ரொமான்டிக் சீன்லாம் வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். அவரோட சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவரோட கதாநாயகர் அண்ணன் அந்த சாவர சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரை வெட்டி இட்டி கை காலெலாம் தனித்தனியாக வெட்டி அந்த பாக்ஸிங்கோட ஆடிட்டோரியிலேயே வந்து தூக்கி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க திரைப்படத்தை. இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து ஏன் ஸ்ட்ரென்த்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, நான் மகாநல்லன்னு ஒரு படம் வந்தது, அதாவது கார்த்திக் நடிச்ச படம். அந்த திரைப்படத்தில் வந்து ஸ்ட்ரென்ட் வந்து இவர் தான் ஃபுல்லாக ஸ்ட்ரென்ட் தான் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஆகியிருக்காரு. அதனால் வந்து ஃபைட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ரவுடிஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருப்பி சொல்கிறேன், சூர்யா விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு திரைப்படம் மாதிரியே இல்லை. இந்த திரைப்படத்தில் திரைக்கதையும் சரி, எந்த இடத்துலையும் லேக் இல்லை, எந்த இடத்துல சொதப்படாத சீன் இது ஐயோ போர் அடிக்குதுடா அப்படின்னு வந்து ஒரு இடத்துலையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப் தான் சரி, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த திரைப்படத்தில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, நல்லா அழகாக ரொம்ப ரசித்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் கதாநாயகன் சூர்யா விஜய் சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், திலீபன், முத்துக்குமரன், சம்பத்ராஜ், ஆடுகளம் விக்னேஷ், காக்கா முட்டை விக்னேஷ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக் சரி, ஒரு 2-3 சாங் வருது. சாங்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த திரைப்படத்தில் ஷாம் சிஎஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நான் டைரக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் நான் மகாநல திரைப்படத்தில் ஒரு ஸ்டென்ட் இது பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அனல் அரசன். ஸோ இந்த திரைப்படத்தில் எல்லா ஒர்க் பண்ண கலைஞர்களும் சரி, டெக்னீஷியனும் சரி, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு கதாபாத்திரம். ஏன்னா நம்ம நடிக்கிறவங்கள மட்டும்தான் கதாபாத்திரம் சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து கதாபாத்திரம் தான். எடிட்டராக இருந்தாலும் சரி, ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக சரி, யாராக இருந்தாலும் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பாத்திரம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எடுத்துக்கிற பாத்திரம் ரொம்பவே வந்து நல்லா நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டீம் வந்து கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு கண்டிப்பாக போகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் ஃபீனிக்ஸ் படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.